சிறந்த முறையிலே நம் பள்ளியிலே இந்த ஆண்டு விழா இனிதாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு விழாவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டான்ஸ் பார்க்கறதான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்கன்னு உங்கள் முகத்தை பார்த்தாவே எனக்கு தெரியுது. இருந்தாலும் சுருக்கமாக நான் பேசி முடிச்சிட்றேன். மாணவர்களுடைய தனித்திறமையை கண்டறிய இந்த ஆண்டு விழா மிக மிக ஒரு அவசியம். அந்த மாணவன் படிப்பில் மட்டுமில்லாமல் கலைகளில், பாடல்களில், ஆட்டம், ஓவியம், அவனுடைய தனித்திறமைகளை நாம் கண்டறிய இந்த கலைஞனாக வர இது ஒரு உறுதுணையாக அமையும் என்று நம்புகிறோம். இந்த குறுகிய 2 நாட்களில் இதை நான் சொல்லியாக வேண்டும். 2 நாட்களில், 2 நாட்கள் கூட இல்லை, ஒரே நாட்களில் இவ்வளவு கடுமையாக உழைத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்த Good evening to all. Hi, my name is Mohan. What is your name? Hi, my name is Sanmuga Priya. Nice to meet you. We are crowd here. Do you know? Yes, today our school anniversary. Organized by our headmaster. Thank you, sir. Very well. Thank you. Your information. Bye bye. Ready? Start. Come on.
என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவிடா. நன்றி நன்றி நன்றி. வைந்தாரே ஒரு வளப்பட்ட தூண்டாரே, நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம பக்கம் போ. அது பட்டு பட்டு தங்கி கொண்டு போவத குழந்தை வாரியா. ஆசை அதிகம் பிச்சு மனச அடிக்க வைக்கலாமா, ஏ மாமா ஆல மயக்கி புட்டு அழக ஒளிச்சு வைக்கலாமா, ஏ மாமா. சின்ன பொண்ணுனா ஒரு செந்தர பூனா, செங்கமலம்னா புது தேன் கிண்ணம்னா, வெள்ளை கட்டினா புது வெள்ளி ரதம்னா, கண்ணு குட்டினா நல்ல நல்ல கார்காலம்னா, ஒரு பொன் தேரு உல்லாச ஊர் போகலாம், நீ என்னோடு சொல்லப தேரலாம், அடியம்மாடி அம்புட்டும் நீ காணலாம், இது பூசூடும் பொன் மாலைதான் சொல்ல குட்டி. ஆசை அதிகம் பிச்சு மனச அடுக்கி வைக்கலாமா, ஏ மாமா ஆல மாயக்கி புட்டு அழக ஒளிச்சு வைக்கலாமா, ஏ மாமா. சின்ன சிட்டுனா ஒரு செந்தூர பூனா, தங்க தட்டுனா புது தாளம் பூனா, வானவில்லும்னா அதில் வண்ணங்களும்னா, பசை மொழினால் அங்கி வான் மேகம்னா, ஏ மச்சானே என்னோடு நீ ஆடலாம், ஏ பொன்மேனி தன்னோடு நீ ஆடலாம், வாத்தன் பாண்டி தெம்மாங்கு நாம் பாடலாம், இது தேன் சிந்தும் பூஞ்சோலைதாய செல்ல குட்டி. ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா, ஏ மாமா ஆல மாயக்கி போட்டு அழகா ஒளிச்சு வைக்கலாமா, ஏ மாமா. புது ரோசானா என்னோடு ஏ ராசாவி வந்தாடு ஏ செல்ல குட்டி. ஆசை அதிகம் வச்சு மனச அடுக்கி வைக்கலாமா,
நன்றி. மாணவர்களுக்கும் அரசின் திட்டங்கள் முறையாக பெற்றுத்தரப்படுகிறது. விலையில்லா சீருடை, விலையில்லா பாடப்புத்தகம், விலையில்லா காலணி, விலையில்லா குறிப்பேடுகள் மற்றும் எழுதுகோல். பள்ளி விடுதியில் சுத்தமான சுகாதாரமான 3 வேளையிலும் உணவு வழங்கப்படுகிறது. பெண் கல்வி ஊக்கத்தொகை 4 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு பெற்று தரப்படுகிறது. மாணவர்களுக்கு பாடம் தவிர விளையாட்டு, இசை, பொது அறிவு, அறிவியல் மன்ற செயல்பாடு, இலக்கிய மன்ற செயல்பாடுகள், கராத்தே, ஆங்கிலம் எளிய முறையில் வீடியோ LED டிவி மூலம் கற்றுத்தரப்படுகிறது. இன்ஸ்பயர் அவார்ட் 8ஆம் வகுப்பு மாணவி நதியா ஒன்றிய அளவில் தேர்வு செய்யப்பட்டு மாவட்ட அளவில் கலந்து கொண்டு பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு NNMS பயிற்சி சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது. பொங்கல் விழா மன்னூர், மாங்கடை இரு பள்ளிகள் சேர்த்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நன்றி.
இந்த எரி குளம் கூட சொன்ன மணி
re jumba re jumba ka jumba jumba re jumba re jumba ka jumba ha jumba re jumba re jumba ka jumba jumba re jumba re jumba ka jumba hey jumba re jumba re என்னப்பா சைக்கிளுக்கு என்ன ஆச்சு? சைக்கிளுக்கு பஞ்சர் ஆச்சு. பக்கத்துல வேற பொண்ணு வேற இருக்குது, வெயில் அடிக்குது. என்ன பண்றது? தள்ளிக்கிட்டு தான் போய் ஆகணும். சரி இந்த என் பைக் எடுத்துக்கோ, நான் சைக்கிள் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். இந்த என் அட்ரஸ். யார் சைக்கிள் யார் தள்ளி எடுத்து நிறுத்துப்பா. திருப்பி யார் சைக்கிளை யார தள்ளிட்டு வருது? ஒருத்தர் பஞ்சர்னாம்பா. அதனால நான் என் பைக் கொடுத்துட்டு நான் எடுத்துட்டு வந்தேன் சைக்கிள். என் வயக்காட்டுல இருந்து சைக்கிளே காணோம்னு தெரிஞ்சா நீ தான் எடுத்துட்டு வந்தியா? நானும் இல்ல. சைக்கிளை கொடுக்கறதுல ஐயடா ஏமாந்துட்டுமே. நான் தான் இருக்கேன்ல. யாருமே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட் வர மாட்டேங்கிறாங்க. நோய் குணமாச்சுன்னா 500 ரூபா தரணும், நோய் குணமாகலன்னா 2000 ரூபா டாக்டர் தருவாங்க அப்படின்னு போய் எழுதி கொடுக்கல. யாராச்சும் இழுச்சா எங்கேயாச்சும் பார்ப்போம். நோய் குணமான 500 ரூபா கொடுத்தால் போதுமா? இல்லைன்னா டாக்டர் உங்களுக்கு 2000 ரூபா தருவாரா? எப்படியாச்சும் இப்படி ஏமாற்றி வாங்க இருந்தான். என்ன ஆச்சு டாக்டர்? கண்ணு தெரிய மாட்டேங்குது டாக்டர், சுவையா தெரிய மாட்டேங்குது டாக்டர். நான் தான் இருக்கேன்ல. உனக்கு பிடிச்ச நம்பர் என்ன? 5 நம்பர் இருக்கிற பாட்டில் எடுத்துருவா. ஓகே. பேஷண்ட்க்கு 2 சொட்டு விடுங்க. டாக்டர் பெட்ரோல் டாக்டர். இப்போ வந்து சும்மா தெரிஞ்சிருச்சு. 500 ரூபா கொடு காசு. ஏமாத்திட்டாங்க. இந்த டைம் மாசம் எப்படியாச்சும் பிடிங்கி காசு வாங்கிடணும். டாக்டர் வரலாமா? எஸ் கம் இன். இப்போ போய் 5 நம்பர் இருக்கிற பாட்டில் எடுத்துருவாங்க. டாக்டர் ஃபர்ஸ்ட் 500 பாட்டில் பெட்ரோல் இருந்துச்சு டாக்டர். பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. 500 ரூபா காசு கிட்ட. இந்த டைம் ஏமாத்திட்டானே. எப்படியாச்சும் இப்பயாச்சும் காசு வாங்க. டாக்டர் உள்ளலாமா? எஸ் கம் இன். என்கிட்ட வேற நோய் குணமாகிறதுக்கு இது இல்லையே, என்ன பண்ணலாம்? சரி இந்தாப்பா 2000 ரூபா. டாக்டர் இது 10 ரூபா. டாக்டர் இது 10 ரூபா. கண்ணு தெரிஞ்சிருச்சு, காசு கூட. ஏன் பலவீனமான உள்ள பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? பண்ணாரு உள்ள வந்து சொல்றது இல்ல. இவன் பாடிய துதியை கவனிக்கிறா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. இப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர். மன்னர் மன்னா, தங்களை காண்பதற்காக வெள்ளையர் தளபதி நிக்சன் துறை வந்துள்ளார்.
சொன்னீங்களா இங்க பாதை இல்லை என்று? நான் எங்க போனாலும் பொத்து கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? லகர பாண்டியா அந்த பக்கம் சரியா? அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கிறதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். இதாக்கவும் அம்சா தெரியுமா பண்ணிட்டான். எந்த தெரியுமா பண்ணிட்டான்? நான் வெள்ள மல்ல கப்பட்டு டிக்க வச்சோம். இப்படி விளாண்டுக்க என்ன அப்பா திங்க ஒப்பா சோறு எந்த பெருமாடா நான் திங்க தீசா அதுக்கு என் கஷ்டம் என்ன பண்ணா வல்லவராய நம்ம மீது படையெடுத்து வருகிறார். சொல்லுங்களா வீரர்கள் பழைய கிளப்புங்கள். மலை அண்ணாமலை எனக்கு உடம்பு சூடாகிவிட்டது. சற்று தனித்து விட்டு வருகிறேன். தாங்கள் தின்ன கதின்ன தின்ன கதின்ன என்னமா கீழே சத்தம்? மாமா அதிகாரி வரப்போ சலிப்புன்னு உங்களுக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? தாங்க முடியல. நீங்க எப்படிங்க தாங்குறீங்க? எல்லாம் பழகிருச்சுடா. யாரு பேத்துள்ள கல்லிக்கா கிள்ளி முள்ளி புள்ளி கல்லிக்கா அடிவாரி எங்க பக்கலங்க எங்க தபல பாடி ஏ வாடி ஏ வாடி பஞ்சாயத்துல இடுப்பு கல்லிங்களே அவருடைய பேர் தான். மனசுக்குள்ள எந்த தேவதைடா என்னடி செஞ்ச என்னடி செஞ்ச துண்டக்கான துணிய காரணம் தூங்கும் போது துண்டக்கான என்னடி செஞ்ச நீ என்னடி செஞ்ச அந்த ஆசை யாரை ஏன் சொல்ல உண்மை உண்மை
இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். தம்பி தம்பி பொறுமை பொறுமை சரி சரி சரி. நல்ல குடும்பத்துல பிறந்தவன். Decent guy from decent family, you know? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் மொழியிலும் ஓம்பப்படும். Please don't disturb. I'm going to speak. See, sleep. அதுலயே எப்ப மாதிரி பயமுத்துற மாதிரி பேய் பாட்டே பாடுறது. பாடுறதுன்னா ஒழுங்கா ஒரு சாமி பாட்டு பாடு. சாமி, வேணாம் சாமி, கோயில் சாமி, மொழியில் சாமி. எல்லாரும் நல்லா கேட்டுக்கீங்களா? இதுக்கு பேர் தான் பேரரசு. இங்க இருக்க நிலா ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. நீங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ சோழமுத்தா சோழமுத்தா காலத்துல குருவி சுத்துமே. என்ன தலையை தூக்கி பாருங்க. மனசுக்குள் வந்த ஒரு காதல தந்த மனசுக்குள் வந்த காதலிக்க கைடி சொல்லி தர பாவாத்தி சேர்த்து வச்ச ஆசை அள்ளி தர பாவாத்தி ஊசுற தார கை மாத்தி அடியா தீரி என ஃபீலு உன்னால நான் ஃபெயிலு பிடிக்காம ஓட்டுநரிலே இனிமே ஆளு அடியா தீரி என ஃபீலு உன்னால நான் ஃபெயிலு பிடிக்காம ஓட்டுநரிலே இனிமே நான் ஆளு உன் பேரு தினக்கும் கோயிலானேனா நீ பார்க்க புது மாதிரி ஸ்டைலானேனா பாக்கெட்டில் உன் ஹீரோ பேனானேனா மனசோரம் உன்னோடு பேனானேனா கொஞ்சம் பார்க்கணும் கைய கோர்க்கணும் ஜோடி சேர்ந்து லப்பசாக ஊர சுத்தணும் பேண்டு வாசிச்சு கிராண்டா மேரிச்சு எட்டி மேலும் இங்கோ கேட்கணும் அடியா தீரின ஃபீலு உன்னால நான் ஃபெயிலு பிடிக்காம ஓட்டுநரிலே இனிமே நான் ஆளு அடியா தீரின ஃபீலு உன்னால நான் ஃபெயிலு பிடிக்காம ஓட்டுநரிலே இனிமே நான் ஆளு ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த அனைவருக்கும் நன்றி. என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி நான் ஊர்வலம் போறே என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி கைய புடுங்கையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி நான் ஷேவிங் பண்ணிக்கிறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி வெந்நீரில் அமுகையில் என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி நான் சுடு தண்ணி குளிக்கிறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி மஞ்சள் தடவையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி நான் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி கத்தியாளரு கையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி நான் ஆபரேஷன் செஞ்சுக்கிறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி மசாலா தூவையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி நான் மருந்து தடவுறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி எண்ணெயில் பொறிக்கையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி நான் அயல்மாத்தெடுக்கிறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி வயத்துக்குள்ள கோவையில என்னதான் சொல்லுமா வெள்ள கோழி இந்த உலகத்தை பார்க்க போறேன் என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி
வயத்துக்குள்ள போன பின்னே என்னதான் சொல்லுமா வெள்ளை கோழி இந்த உலகம் ரொம்ப பெருசுன்னு சொல்லுமா வெள்ளை கோழி நான் கேட்டது ஆனா அவரு எனக்கு கொடுத்தது Okay, boss. Now let's listen to the rhythm of Chennai. போதும்பா ஆஃப் பண்ணிடலாமா How low can you go?
உப்பு போட்ட பைய முரசு முரசு தேஞ்ச பைய சிலடிச்சு கிழிச்ச பைய வீணாகத்தான் போன பைய சண்டைக்கு தான் வந்த பைய சங்கதிக்கு நின்ன பைய அட வெள்ள பைய ஒருத்தன் சும்மா வெட்டி பைய ஒருத்தன் பெருகி கிடந்த பைய ஒருத்தன் தன்னை மறந்த பைய ஒருத்தன் இதை பழகுறதே காணாத தங்கம் இதை வாழ போட இந்த சிங்கம் இதை பழகுறதே காணாத தங்கம் இதை களவாட போறது இந்த சிங்கம்